ரொம்ப முக்கியமான இதுவரை யாரும் தெரிவிக்காத தகவல், யாரிடமும் இல்லாத ஒரு அற்புதம் என்னிடம் என்ன உள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த நவமணி சண்முகவேல் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்கு. இந்த பேருடைய மகிமை அவருக்கே தெரியாது. அவரை கூப்பிட்டு கேளுங்க, பேர் சொல்லுங்க. நவ என்றால் 9 வந்துடுதா? அங்கே நவக்கிரகம் வருதா? அடுத்து அந்த நவம் என்ன? அதை மாணிக்கமாக முத்துக்களை அறுத்து நவ முத்துக்களை அறுத்துக்கலாமா? என்ன நவமணின்னு வருதா? பக்கத்தில் முத்து வருதா? அப்போ 9 முத்துக்களா? அப்போ 9 நவக்கிரகங்களும் 9 முத்துக்களும் அவருடைய பேரில் வந்துடுதா? அதுக்கடுத்து மணி என்றால் என்ன? மணி என்றால் ஜோதிடம். மணி மந்திர ஔஷதம் டிக்கா. அப்போ மணி ஜோதிடம் வந்துடுதா? அவருடைய பேருடைய ஜோதிடம் இருக்கா? மணின்னா என்ன? துட்டா காசா? அந்த பேர் அவருடைய அந்த பேர் அங்கே இருக்கா? காசு அவர் பேரில் வந்து சேர்ந்துட்டா? அதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. சண்முகவேல். சண்முகம்னா யார்? பகவான் முருகன். வேலுன்னா யார்? அவரும் முருகன் தான். அப்போ சண்முகவேல் தன்னுடைய பெயரில் 2 முருகனை வச்சிருக்கிறாரா? சரி. அதுக்கு அடுத்து சண்முகவேல் வருதா? சன் வருதா? சன் என்றால் சூரியனா? சூரியனையும் தன்னுடைய பெயரில் வச்சிருக்கிறார். இப்போ ஒளிபெருந்திய ஒரு கதிரவனை தன்னுடைய பெயரில் வந்திருக்கா? நீங்கள் மட்டும் வாசல அங்கே கோளாறு இங்கே கோளாறுன்னு சொல்கிறீங்களே. இப்போ சொல்கிறத கொஞ்சம் மைனூட்டாக கேளுங்க. இது சூர சம்ஹாரம் நடக்கக்கூடிய இடமா? சூரன் வளம் செஞ்சு போராட்டி அங்கே ஜெயிக்கிறாரா? இந்த முருகனுடைய பேர் யாராருக்கு இருக்கோ சார்? இந்த எல்கையில் இருந்தால் போராட்டம் தான். ஏன்? தன்னுடைய பேர் முருகன். நீ போராடக்கூடிய இடத்துல, நீ யுத்தம் செய்யக்கூடிய இடத்துல தான் நீ உட்காந்துருக்க. உனக்கு அந்த வைப்ரேஷன் வரும். போராடி ஜெயிக்கிறார். இந்த திருப்பரந்த ஊட்டத்தை விட்டு கொஞ்சம் தாண்டி இவர் திருநகரில் இருக்கிறார். இருந்தாலும் அந்த ஒளிக்கதிர் இங்கே விழுகும். இதை விட்டு போனால் கொஞ்சம் பாதிக்கும், குறைஞ்சு போயிடும். இந்த முருகனுடைய பேர் என்ன தெரியுமா? சுப்பிரமணியர். சுப்பிரமணியன்கிற பேர் உள்ளவங்க இந்த எல்லையில் இருந்தால் சிக்கல் தான் சார். நீ அது குறவா இது கோளாறு இது வாசு அது வாசுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இதையும் வாசா எடுத்துக்க. ஏன்னா உனக்கு மட்டும் மாறிடுமா? மாறாது. ஆக போராடி எதையும் ஜெயிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து என்னென்னா இன்னொன்று சொல்கிறேன். பாரம்பரியத்துக்கும் கேபிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வித்தியாசமானதாக வரும். 9 பாதமா? 108 மொத்தமா? ஒரு வீட்டுக்கு 9ஆ? இங்கே கேபியில் 22 புள்ளி வரும். மொத்தம் 249. அந்த 108ல் 249ல் 108 கழிங்க. அவரது வித்தியாசங்கள் கேபியில் எடுக்கலாம். அதற்கு அடுத்து கேபியில் ஒரு ராசியில் இன்னொரு தியரி 192 புள்ளி விவரம் எடுக்கலாம். மேட்சத்தில் எத்தனை எடுக்கலாம்? இப்படி ஒன்றுக்கும் 192. அங்கே 22 ஒன்று, இங்கே 192. மொத்தம் 12 ராசிக்கு எத்தனை புள்ளி விவரம் எடுக்கலாம் தெரியுமா? 2193 புள்ளி விவரங்கள் எடுக்கலாம். அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் அங்கே இருக்குது. இந்த 2199 பட்டியல் இருக்குல்ல, பல கேபி ஜோதிடர்கள் பார்த்ததில்லை, பார்ப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை. ஏன் அதை சொல்கிறேன்? பல பேரை கேட்டேன். இந்த 2192 புள்ளி விவரத்துக்கு தெரியுமான்னே. தெரியாது. அந்த புக்கை இதுவே தெரியல, அந்த புக்கை பார்த்ததில்லை. 2193 எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாரு சப்பு சப் அப்படி 2193 அவங்களுடைய தேரியை ரொம்ப தெளிவாக சொல்லலாம். என்னமோ மேடையில் பேசிட்டு போகிறதுக்காக இல்லை, கொடுத்தீங்கன்னா பட்டியலை ரொம்ப தெளிவாக இருக்கலாம்.
அதுக்கு அடுத்து இந்த நேரத்தை சரி செய்ய 85 ஜோதிடர்களுக்கு தெரியாது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையை விட்டு நான் எங்கேயும் நகரலை. இந்த தமிழ்நாட்டில் யார் யார் கேபி ஜோசியர்கள், எவர்கள்ட்ட என்ன புள்ளி விவரம் இருக்குது, எந்த திறமை இருக்குங்கிறது நான் வீட்டில் உட்காந்து புள்ளி விவரம் எடுத்து வச்சுருக்கேன். வா உட்காரு, நான் ஒரு டேபிள் தர்றேன், டயத்தை நிர்ணயம் பண்ணு. டயத்தை சரி செய்யலைன்னா உங்களுக்கு 12 சப்ளாடும் மாறி போயிடும். சனிங்கிற சப்ளாடை நிறுத்தணும். அது சனிக்கு அடுத்தது யார்? புதனா? சனிக்கு அடுத்தது யார்? அதுக்கு அடுத்து யார்? இவை 3 தாண்டி சூரியனில் ஒன்று நிப்பாட்டிப்பாங்க. இந்த சூரியனுக்கு லக்கல சப்ளாடுக்கு இவன் சொல்லுவேன், அவன் நொல்லம்பேன். இதே இங்கே சூச்சம். என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காங்க. வீட்டில் போய் உட்காந்து சிந்திங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, அதை எடுங்க, பரிசீலனை பண்ணுங்க. சும்மா காமிட்டா போடாங்க. வீராப்பா பேசுகிறேன், நீங்கள் தெளிவாக வரணுங்கிற ஒரு உன்னிப்பில் பேசுகிறேன். எடுத்து பாரு, நீ கேபிய. வா உட்காரு, நீ 10 பேரை சேர்ந்து உட்காரு, நான் ஒரு ஆள் உட்காருறேன். வா போடுவோம், எடுப்போம். எனக்கு இந்த பக்கத்தில் இன்னும் 2 ஆள் இருக்கணும். கேபியில் சரியான புள்ளி விவரத்தை இவருக்கு நான் ஒரு காலத்தில் என்னுடைய ரூமுக்கு வந்தவருக்கு திணறி 2 கேள்வி கேட்டேன். திணறி தின்னாரி உட்காந்தார். நான் 10 வருஷம் கேபி ஜோசியம்னு சொன்னார். உனக்கு ஒன்றும் தெரியாதியான்ட்டேன். இவரை உருவாக்கினது நான் தான். இல்லைன்னு இந்த இடத்துல மறக்க சொல்லுங்கள். கேட்டேன் 2 கேள்வி, இல்லை. அப்போ எங்கே இருக்குது கேபியில்? ஒரு பேர நிலத்தை சரி செய்தால் கேபி ஜோதிடர், இல்லை என்றால் இல்லை. கேபி ஜோதிடத்தில் கணிதம் செய்வதில் ஆண்காலம் பெண்காலம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அம்சத்துக்கு வச்சு அம்சத்தில் மிதுன ஆண் அம்சம்னு பேசுகிறீங்க. அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஜாத்தை பெண் குழந்தை, கடகத்தில் ஆண் குழந்தை, கடகத்தில் அக்கனை ஒழுங்கு வச்சுது. சும்மா அசால்ட்டாக ஒரு 13 நிமிஷத்தை நடத்தி மிதனத்துக்கு கொண்டு போகிறீங்க. உங்கள்கிட்ட என்ன ரூல் இருக்குது அதை மாற்றுறதுக்கு? நீங்களா 13 நிமிஷத்தை நடத்திடுவீங்களா? 8 × 8 64. அது ஒரு கணிதம் இருக்கா? அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? இது இப்போ ஆண் குழந்தை அப்படின்ட்டு கடகத்துக்கு வந்த அந்த லக்கணத்தை இழுத்து 13 நிமிஷம் கொண்டு மிதனத்தில் வச்சு மிதனத்தில் வர்றாப்பில் செஞ்சுட்டீங்க. இது கணிதமா? இது ஏற்றுக்கொள்ளப்படுதம்மா? எந்த அடிப்படையில் நீங்கள் இது பண்ணீங்க? அது ஆண் குழந்தைன்னு சொன்னாங்க, நான் அப்படியே கொண்டு போனேன். ஒரு 13 நிமிஷத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு ரூல் இருக்கணும், சரியான தேதி இருக்கணும். பாரம்பரிய ஜோதிடர்கள் தான் என்னடா அப்படி குறைச்சி பேசுகிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே ஆண்காலம் பெண்காலம் இல்லை. 7.5 கண்டச்சனி அஷ்டமச்சனி இல்லை. 7 நாள் சனி என்கிட்ட வாங்க, நான் ஒவ்வொருத்தருக்கும் 4 புக்கு எழுதுகிறேன். அந்த 4 புக்கில் எங்கேயாவது நான் 7 நாட்டு சனின்னு ஒரு கணக்கு அங்கே போட்டிருந்தேன்னா நான் படம் எழுதி ரெக்கார்டிங்கில் அனுப்புகிறேன். அதில் எழுதியிருந்தா உங்களுக்கு நான் 2000 ரூபா தர்றேன். என்னுடைய பலன் எழுதுவதில் 7 நாள் சனி கந்தச்சனி அட்டமச்சனிக்கு விளக்கம் இல்லை. நாளையும் தரமாட்டேன். இதற்கு முன்னும் இல்லை. அது எப்போ 7 நாள் சனியை பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பயன்படுத்தினாதே அது செல்லுபடியாகும். நேரம் தாங்க முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. மேசத்தில் முதல் புள்ளி கேது கேது கேது. அப்புறம் அங்கே வரிசை அரங்கம் 192 புள்ளி வரும் மேசத்தில். அது மீனத்தில் புதன் சனி குருவில் போய் முடியும். அங்கே இங்கே ஆரம்பித்து அங்கே போய் முடியும். அதே முட்டுப்புள்ளி. அப்போ அப்படியாப்பட்ட அமைப்பில் நம்ம என்ன பண்ணணும்? மிக துல்லியமான பலன் எடுக்கிறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். கேபி நேரத்தை யார் ஒருவர், கேபி ஜோசியரை மட்டும் சொல்கிறேன், உங்களை இல்லை, நேரத்தை சரி செய்கிறார்களோ அவர்கள் தான் சார் கேபி ஜோசியர். இல்லைன்னா இங்கே ஏற்றுக்கிற முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சுதேன். சும்மா நான் ஒரு எந்த சப்ளாடு அதுன்னு தெரிஞ்சுட்டு நான் கேபி ஜோசியர்னு இங்கே தண்டா போடக்கூடாது. தெரிஞ்சால் பேசணும்,
தெரியலன்னா வேறு சப்ஜெக்ட் போகணும். அங்கே சப்ளாடை நிப்பாட்டலைன்னா ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பாரம்பரியத்தில் ஜெயிச்சிடலாம். அதான் பிடிச்சிட்டு பாரம்பரியத்தில் எடுக்கக்கூடிய சில புள்ளி விவரத்தை கேபியில் எடுக்க முடியாது. கேபியில் எடுக்கக்கூடிய சில புள்ளி விவரத்தை இங்கே பாரம்பரியத்தில் எடுக்க முடியாது. இங்கே எடுக்கிறது அங்கே எடுக்க முடியாது. இதில் ஒரு சூட்சமாக போகலாம், அதுலேயும் சூட்சமாக போகலாம். அதனால் என்ன அப்படின்னா, இங்கே தொழிலை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ஜாதத்தை நான் கணிதம் பண்ணிட்டேன். கரெக்டாக தெளிவு பண்ணி நான் கணிதம் பண்ணிட்டேன். அந்த கணிதம் பண்ண ஜாதகத்தில் 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் சப்ளாடு சனியாக வந்துட்டு 7 திருமணமா 7ஆம் பாவம்க்கு சப்ளாடு சனி, 6ஆம் வீட்டு சப்ளாடு சனி. இந்த ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு நீங்கள் நேரம் தர முடியாது. எந்த பரிகார சக்கரவர்த்தியும் இங்கே உள்ளே நுழைய முடியாது, எடுபடாது. ஏன்னா இந்த 6ஆம் பாவம் சப்ளாடு அது இயங்கும் போது அந்த 6ஆம் பாவம் அது கத்திரிக்கோள் போட்டு கட் பண்ணிவிடும். அப்போ கரெக்டாக நிப்பாட்டிட்டேன். வந்துட்டு இங்கே 6 குடிவன் 7ல் இருக்கிறேன், அவன் அந்த சார்த்தை வாங்கிட்டான், இந்த சார்த்தை வாங்கிட்டான். அதனால் அப்படி பிரிண்டு எடுத்த உடனே ஒரு செகண்டு இந்த ஜாதத்துக்கு இல்லற வாழ்க்கை அவுட். இல்லற வாழ்க்கை ஏன் அங்கே நான் சரியாக நிப்பாட்டியிருக்கேன். அது 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் சனியாக வந்துட்டார். எந்த தாந்திரிய சக்கரவர்த்தியும் நம்மளும் என்ன பண்ணணும், பார்த்துட்டே வாங்குங்க, அவசரப்படாங்க, இல்லற வாழ்க்கை பாட்டாக இருக்குது, கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிரும் அப்படிங்கிற பப்பளாட்டு இங்கே இல்லை. ஏன் 2 பேரும் ஒரே பிளான்ட்டில் வந்துட்டார். அடுத்து இன்னொரு ஜாத்தை நம்ம சரி பண்ணுறோம். அப்படி சரி பண்ணும்போது 9ஆம் பாவமும் இந்த கேபி சாத்தில் 1 2 3 4 போட்டு 12 நம்பர் வரும் அந்த கேபி சாத்தில். அப்போ அப்படி சரியான நேரத்தை சரி செய்து 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஒரு கட்டத்தில் வந்து அமையும். அதை நம்பர் போட்டோம். ஒரு விருட்சத்தில் வந்து 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் உங்களுக்கு இதில் வந்து விழுந்துட்டு, இதில் வந்து விருட்சத்தில் 10 தொழிலா 9ஆவது கட் பண்ணுதா, வாழ்க்கையில் தொழிலை இவன் மல்லி கட்டி தான் போவேன். அவ்வளோ ஈஸியாக எந்த தொழிலையும் செய்வதற்கு அவனுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ இங்கே 9ம் 10ம் இங்கே வரும்போது அதுக்கு நேர் 8 வீட்டில் 3 நாளும் அந்த வீட்டில் வந்து விழுந்துடும். அங்கே இடமும் வண்டி வாகனங்களில் அங்கே பிரச்சனை, இங்கே தொழிலில் மல்லுக்கட்டு. அப்படி கணிதம் பண்ணி இப்படி வந்தால் நீங்களாக கற்பனை பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த ஜாதத்தை சரி பண்ணோம், இந்த 2 வந்து மாட்டுது, இப்போ நீங்கள் சொல்லணும், சும்மா போட்டு அண்டு இழுக்கக்கூடாது. இங்கே உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சில கிஃப்ட் தர்றேன். இங்கே போனோம் 4 கிஃப்ட்டு கொடுத்தாரு அப்படின்னா அடுத்த வாரம் வந்து அவங்க ஒரு 5 கிஃப்ட்டு கொடுக்கணும். அப்போ இந்த வீட்டில் இங்கே 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் 5 பாயிண்ட் அற்புதமான பாயிண்ட் கொடுத்தா 35 பாயிண்ட் கிடைக்குதா? அதை வீட்டில் போய் பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு இல்லைங்கிற சப்ஜெக்ட் இங்கே சொல்லக்கூடாது. நான் போனேன், பயன்படுத்தினேன், இல்லை அப்படிங்கிறதுக்கு வரக்கூடாது. கரெக்டாக தூக்கணும். அப்படியாப்பட்ட சில விவரங்களை நான் தர்றேன், எடுத்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்து பின்னால் வரிசையாக வர்றேன். பல யூடியூப்பில் நான் கேட்டிருக்கேன். 7ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் காதல் திருமணமா? கொஞ்சம் ரொம்ப பேர் மண்டே ஆட்டிங்கள, நான் இல்லைன்ட்டுங்க. காதல் இங்கே தான் இன்ட்டு. இப்படி பேசி பேசி உங்களை மண்டையை கரைச்சி விட்டாங்க அந்த ஜோதிடர்கள். கேட்பதற்கு அது ஒரு வித்தியாசமாக தெரியும்.
இதை சொல்லிட்டீங்க. இது அவங்க சொன்னது உங்கள் மனசில் பதிஞ்சு வச்சு. இது காதல் இல்லை. 7ஆம் பாவம் 5ஆம் பாவம் தொடர்பு பெற்றால் காதல் இல்லை. அப்போ காதலுக்கு சொல்லுங்க சார். இந்த 7க்கு சொல்கிறேன். இது உங்களுடைய நீங்கள் எந்த யூடியூப் இங்கே கேளுங்க, இது மேஜராக சொல்கிறாங்க அல்ல. 5ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோடு சொல்லுவார்கள். 5 காதலா, 7 எதிர்பார்த்தியா, இவன் இப்போ இணையிறானா, இங்கே காதல். அப்போ இந்த 7ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் என்ன தான் தொடர்பு? இப்படி ஒரு தொடர்பு இருந்தால் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் அந்யோன்யம், சந்தோஷம், திருப்தி. 7ஆம் பாவம் மனைவி தானே சார், அது 5ஆம் பாவத்தோடு தொடர்பு இல்லை சார். 5 தானே சார் சந்தோஷம். இது போய் அங்கே போய் டச் பண்ணுது. 5 ரவ்வா இப்போ போய் 7 தொடுது. கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், வித்தியாசங்கள் இருக்குது. அம்மா போட்டு வெற்றில போட்டு 7 5ஓட தொடர்பு கொண்டால் திருமணத்துக்கு பின் கணவன் மனைவி திருப்தி. 5 லவ், அது 7 போய் டச் பண்ணுது, இப்போ காதல். இதே கான்செப்ட். இதை பல யூடியூப்பில் நான் கேட்டிருக்கேன். இந்த கான்செப்டு முற்றிலும் தவறானது. இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ, ஒரு லக்கணத்தில் இருப்பார் சந்திரன், ஒரு வீட்டில் இருப்பார். அது லக்கணத்துக்கு எத்தனாம் இடம், அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம், அங்கே உங்களுடைய உடலில் மச்சம் இருக்கும், தழும்பு இருக்கும், வெட்டிக்காய் இருக்கும் என்றால் ஒரு நாள் அந்த இடம் கீழப்படும். உங்கள் ஜாதி நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தான் சந்திரன் இருப்பார்ல, அவர் காலபுருஷனுக்கு எங்கே இருக்கிறாரு, அந்த இடத்துல மருவு இருக்கணும், மச்சம் இருக்கணும், தழும்பு இருக்கும், தழும்பு வரும். புரியுதா? சந்திரன் உங்கள் ஜாதத்தை போய் இப்போ இங்கே போட்டு குழப்பாங்க. வீட்டில் போய் சந்திரன் இருக்கிற இடத்த பார்த்து எப்படி அது காலபுருஷனுக்கு எத்தனை இடம் மச்சம் இருக்கான்னு பாருங்கள். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து ஒருவருடைய லக்கணம், லக்கணத்தை சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. துலா லக்கணம் 12 கூடியவர் யார்? புதன். அவர் தனுசில் இருக்கிறார். துலா லக்கணம் 12 கூடிய புதன், அவர் தனுசில் இருக்கிறார். தனுசு 3ஆம் இடமா, இளைய சகோதரமா? உங்கள் ஜாதத்தில் போய் இது உங்கள் ஜாதத்துக்கு லக்கணத்துக்கு 12 கூடியவர் எங்கே இருக்கிறாரு, அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம், அது எந்த வீடு, லக்கணத்துக்கு எத்தனாம் வீடு, அவர் போய் லக்கணத்துக்கு 3ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு 12 கூடியவர். உங்களுடைய இந்த லக்கணத்துக்கு 12 கூடியவர் 3ல் இருக்கனால உங்களுடைய இளைய சகோதரன் வர்க்கத்தில் மருத்துவம் துறை சார்ந்ததில் அவர் இருப்பார். வீட்டில் போய் அவங்க உகப்பை போட்டுப்பார். மருத்துவம் பக்கத்து வீடு இருப்பாருங்க, அது 3ஆம் இடம். பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவன் மருத்துவத்துறையிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பேன், மருத்துவத்துறையில் வேலை பார்ப்பார். இது அவங்க வீட்டில் போய் நமக்கு 12 கூடிய யார், அவர் எங்கே இருக்கிறாரு, ஐயா லக்கணம் ஒருத்தர் தனுசு லக்கணம் 12 கூடியவன் செவ்வா, அவர் மீனத்தில் இருக்கிறார். இந்த மீன 4ஆம் இடம். அம்மா வர்க்கத்தில் மருத்துவத்துறை இல்லைன்னா என்ட்ரி பண்ணியிருக்கு. உங்கள் குடும்பம்னா யார் தெரியுமா? நீங்கள் புருஷ மொண்டாட்டி, இதா குடும்பம். உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாத்தா, இருவழி தாத்தா, இருவழி பாட்டி, தந்தை வழி, தாய் வர்க்கம், மாமா, உங்கள் உடன்பிறப்பு, இதே சார் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. நீங்கள் யாராவது இல்லைன்னா உன் குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க தான் உண்டுன்னு இல்லைன்னு. லக்கணத்துக்கு 12 கூடியவன் எங்கே இருக்கிறானோ அது மருத்துவம் சார்ந்தது. வீட்டில் போய் உட்காந்து உங்கள் ஜாதத்தை அலசணும். ஆமாம் சார், என் வீட்டில் இருக்கணும். முதல்ல உங்களுக்கு நினைவாற்றல் வராது, இல்லையேங்கணும், உள்ள நுழைங்க,
இவ்வளோ நுழைங்க, வீட்டில் போய் ஜாதகம் எடுங்க. ஒரு ஜாதகத்தில் 7க்குடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் 7க்குடையவர் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்? அங்கே நண்பர்கள், மனைவி, தொழில் பார்ட்னர் அங்கே பாதிப்பேன். 7க்குடையவர் 5இல் இருந்தால் மனைவியோட சில நேரத்தில் முரண்பாடு, நல்ல நண்பர்கள் இல்லை, தொழில் பார்ட்னரால் பிரச்சனை. இதை ஒத்துக்கிற முடியுமா? ஏன்? 7க்குடைய 5லிருந்து அவர் 6ஆம் வீட்டோட நோக்கி போயிட்டு இருக்கிறார். இங்கே பிரிவினையை தருது, பிரச்சனை தருது, அவர் 6ஆம் வீட்டுக்கு போகிறார். இதே கான்செப்ட். 7க்குடையவர் 5ல் இருக்கிறாரு, அவர் 6ஆம் வீட்டை நோக்கி போகிறார், அங்கே பாதிக்கப்படும். அப்போ அங்கே சொன்னீங்கன்னா அந்த கான்செப்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுடைய நேரமானால் சிலது சொல்லாமல் போயிடுவேன். டைம் நெருங்கிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி ராசியை சொல்லுவேன், உங்களுடைய அப்பா ராசியை நான் சொல்லுவேன், உங்கள் அம்மா ராசியை சொல்லுவேன், உங்களுடைய மூத்த குழந்தை ராசியை நான் சொல்லுவேன், எழுதி தருவேன். இது எங்கே பயன்படும்? ஒரு ஜாதகம் வரும்போது எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் திருமணம் ஆகும்னு கேட்குறாங்களோ, அப்பா உன்னுடைய ஜாதக பிரகாரம் ஒரு ராசி அல்ல, இங்கே புரிஞ்சுக்கணும். 12 ராசியில் நான் 4 ராசி கொடுவேன். அந்த 4 ராசியில் தான் உங்கள் மனைவி வருவாங்க. அப்பா ஜாதத்துக்கு நான் சொல்கிற 4 ராசியில் தான் உங்கள் அப்பா பார்ப்பார். உங்கள் அம்மா நான் சொல்கிற ராசியில் தான் உங்கள் அம்மா பறக்க முடியும். நான் சொல்கிற ராசியில் தான் உங்கள் மத குழந்தை. எழுத்துப்பூர்வமாக தர்றேன் சார். மகாநாடு பல நபர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே வெற்றி வீராப்புக்கு இடமில்லை. அப்புறம் என்கிட்ட தொடர்பு கொள்வேன்ல. நான் என் யூடியூப்பில் அவர் போட்ட யூடியூப்பு தான் 1,30,000 பேர் பார்த்துருக்காங்க. அதனால் எனக்கு கிடைச்ச லாபம். நான் உலக அளவில் இன்றைக்கி ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். வாங்க என் வீட்டில் பரிசீலனை பண்ணுங்க. அந்த பலன் எப்படி? ஒரு பலனை ஒரு ஜாதகத்துக்கு 85% நான் எடுத்து கொடுப்பேன். 15% ஏதாவது உழம்பி இருக்கும். எல்லாம் எழுதி பண்ணி நீங்கள் ஜோசியர் எய்த்தாப்பில் வரும்போது அவன் வாயப்பிடிங்க நீங்கள் சொல்லிப்பிடுங்க. இங்கே அதான் அல்ல, எல்லாமே ரிக்கார்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஏன்ட்டு அவன் நேரடியாக பேச முடியாது. அப்போ ரிக்கார்டிங்கில் கொடுக்குறாந்தா எவ்வளவு தைரியம் வேணும்? இப்படி தரமில்ல தர்றேன். 85% என்னுடைய பலன். பல நாடு தொடர்பு இந்த யூடியூப்னால். யாருனால? இந்த பிடிச்சா இல்லையா, திருச்சி மாநாட்டில் போய் பேசினேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், போகும் பழக்கம் இல்லை. என்கிட்ட 600 சீக்ரெட் பாயிண்ட் இருக்குது. 600 வச்சுருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு சில தான் கொடுத்துருக்கிறேன், பாக்கியெல்லாம் வீட்டில் இருக்குது. அவர் சொன்னார், அவ்வளோ ஈஸியாக என்கிட்ட நீங்கள் வாங்க முடியாது. என்கிட்ட வாயை பிடுங்கி நீங்கள் ஒரு கிளாஸ் நடத்துவீங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் தான் நடத்திட்டார்ல, என்ன நிப்பாட்டணுமா? நிப்பாட்டணும்னா முதல்ல இருந்து சட்டையை பிடிச்சி எடுத்துருங்க. பேச்சு கொஞ்சம் தெளிவாக போயிட்டுருக்கு, கட் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து ராசியை சொல்லியிருக்கேன், மனைவியுடைய ராசி. ஆமாம், இல்லை இவங்களுக்கு கொடுக்குறேண்ணா, அதை நீங்கள் கொடுக்கலாமேன்னு சொல்லலாம் இல்லையா? சார் இப்படி சொல்கிறீங்களே, அதை இங்கே எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? அதை நம்ம அவ்வளோ ஈஸியாக முடித்து அப்படி அவுத்தர முடியுமா? அது ஒன்று இருக்கிறதுனால தானே உங்கள்கிட்ட நான் வீராப்பா பேசுகிறேன். அதையும் உங்கள்கிட்ட கொடுத்தா அடுத்த நீங்கள் வீராப்பா பேசுவீங்க, உங்களை நான் பேச விட மாட்டேன்.
என்கிட்ட வந்து வாங்கிக்கிறீங்க, என்கிட்ட வாங்க, இங்கே வந்து படிங்கன்னு சொல்கிற மேடை இல்லை. படிங்கன்னு சொல்கிற உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு உங்கள் ராசியை மனைவி ராசியை கேளுங்க சார், உங்கள் அப்பா ராசியை சொல்கிறேன் சார், உங்கள் அம்மா ராசியை சொல்கிறேன் சார், உங்கள் மூத்த உறந்த ராசியை சொல்கிறேன் சார், எழுதி தர்றேன். அதுக்கு அடுத்து இன்னொரு சீக்ரெட், உங்கள் ஜாதகத்தை வைத்து மைனூட்டாக கேளுங்க. இந்த பாயிண்ட்டு தமிழகத்தில் யாரிடமும் இல்லை. என் பாயிண்ட்டை நான் பேசணும்ல. இந்த வீராப்பா, உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களுடைய மனைவி நான் சொல்லக்கூடிய சுக்கிர தசையோ புதன் தசையோ ராகு தசையோ உங்கள் மனைவி பிறக்க மாட்டார்கள். அதை எங்கே பயன்படுத்தலாம்? பொருத்தத்துக்கு பயன்படுத்தலாம். ஐயா, அப்படி 95 பேருக்கு அமையாது, 5 பேருக்கு அமையும். இந்த 5 பேர் அமைஞ்சான் இல்லையா, இப்படி தான் நான் சொல்லக்கூடிய 3 திசையில் உங்களுடைய மனைவி பிறக்க மாட்டார்கள், பிறக்க முடியாது. அப்போ எத்தனை நட்சத்திரம்? 9 நட்சத்திரம். அதை நான் திசையாக கொண்டு வந்துட்டேன். உங்கள் மனைவி பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, பிறக்க முடியாது, பிறக்க. இது என்னுடைய தனிப்பட்ட பிரியாட்சி. கொஞ்சம் மண்டக்கருவமான ஆளாக இருப்பேன் போல இருக்கு. யாரு உடம்புறானே, ரொம்ப கொசம்புறானே, உண்மையிலே மண்டக்கருவமான ஆளியா யார்? அடுத்த ட்ரிப்பு இவரை கூப்பிடாங்க சார்னு சில பேர் வச்சு சொல்லலாம். கொஞ்சம் மண்டக்கருவமாக தானே பேசுகிறேன், யாராலும் முடியாதுன்னு சொல்கிறேன். முடிஞ்சால் இப்போ சொல்கிறேன், இதில் பல பேர் கேட்டுட்ருக்காங்க. அதில் பர்டிகுலர் சார் உங்கள் ஜாதகம் கொடுங்க சார், உங்கள் மனைவி இந்த 3 திசையில் பிறக்க மாட்டாங்கன்னு நான் எழுதி தரேன், ஜாதகம் கொடுங்க. முடிஞ்சா அப்போ மண்டக்கர்மா பேசுகிறேன்னா, இது மண்டக்கர்மம் இல்லை, கொஞ்சம் பாயிண்டோடு பேசி கொஞ்சம் வீராப்பா வாங்கன்னு சொல்கிறேன். நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கிறேன், பிடிங்கங்கிறேன். நல்ல ஆசானை பிடிச்சி வாங்குங்க. இதெல்லாம் வந்து இதை எப்படி பயன்படுத்தினா இந்த 4 ராசியை கண்டுபிடிக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறது, இது ஈஸி சப்ஜெக்டில். நான் வந்து அப்படி ஒன்றும் சில பேர் மாதிரி கிளாஸெல்லாம் எடுக்கிற பழக்கம் என்கிட்ட இல்லை. வர்றாங்க, சில பேர் தொடர்பு விடுறாங்க, ரகசியமாக வாங்கிட்டு போயிடுறேன். என்கிட்ட கிளாஸ் இல்லை, அதை விரும்பவும் இல்லை, எனக்கு அது வேண்டாம். நான் என்னிடம் சோதிடம் பார்க்கும் மக்களுக்கு என்னுடைய வீராப்பை தெரிவிக்க வேண்டும். என் வீராப்பை உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் அங்கே போய் ஏதாவது சொல்வீங்க. என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் எல்லாமே ரெக்கார்டிங், எதில் மாப்டாங் நோட்டில் ஒரு ஆளுக்கு 5 பக்கம் வரும். இரவு 10:30 மணிக்கு பதிவு பண்ணுவேன். ஏன் இப்போ பதிவு பண்ணால் நீங்கள் கூப்பிட்டீங்க, அங்கே கட்டிங் ஆகிடுது, பதிவு பண்ணி போயிடும். 20 நிமிஷம் 22 நிமிஷம் ரொம்ப நிதானமாக பேச ஆரம்பித்தேன். அப்படி எனக்கு வழிமுறையை செய்து கொடுத்தவர் இந்த திருச்சி யூடியூப். 1,30,000 பேர் அந்த ஒன்றை மட்டும் பார்த்துருக்கேன். இன்னொன்று 78,000 பேர். அதனால் எனக்கு கிடைச்ச லாபம் பல நாடு தொடர்பு. வெளிநாடு 4,000, தமிழகம் 2,000, தமிழகம் தாண்டுனா 3,000, மலேசியா 3,500. இது என்னுடைய பிக்சர் ரேட் அனுப்புகிறாங்க. ஏன் அவங்களுக்கு வீராப்பா நான் பலன் எழுதி தெரிவிக்கிறேன். அந்த ஆக்கப்பூர்வமான வேலைக்கு ஒன்று கேட்டுக்கிறேன், கணிதத்துக்கு போகாதீங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் கணிதம் போடாதீங்க. ஒரு ராசி அம்சத்தை தெரிஞ்சுட்டு பலனுக்கு வந்துடுங்க. எதுக்கு வந்துடுங்க? பலனுக்கு. கணிதம் அதிகமாக போடாதீங்க. நீங்கள் கணிதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் வராது. நவமணி சண்முகத்தை பற்றி சொன்னேன், அவர் இந்த ஸ்பாட்டில் இல்லை, இதை வச்சு கேட்டுக்கிறார். உங்கள் பேருடைய அர்ப்பணத்தை இங்கே நான் சொன்னேன். நவமணி சண்முகம்லாம் என்னன்னு இங்கே சொன்னா இல்லைன்னு கேளுங்க. உட்காந்து கேட்கணும்ல. எங்கேயோ போயிட்டீங்க, எங்கே போனீங்க, என்ன சொன்னேன்னு கேளுங்க.
கருத்துப்பூர்வமாக சொன்னேன். ஏழு அஞ்சு தொடர்பு வந்துட்டீங்களா? அஞ்சு 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 ஏழு வித்தியாசம் பார்த்துட்டிங்களா? அதுக்கு அடுத்து எல்லா மீட்டிங்லேயும் பல மீட்டிங்கில் கேட்ட ஒரு தகவல் என்ன தெரியுமா பேசுகிறாங்க? அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்கு. இந்த பிண்டம் என்றால் இந்த உடல். இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை மறவாதீர்கள். அதோடு சரி, பேச்சு அதோடு சரி. அந்த பஞ்சபூதம் இந்த உடலில் எந்த இடத்துல இருக்குன்னு இதுவரை யாராவது சொல்லியிருக்கிறா? அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டம்தான் இந்த உடல் பஞ்சபூதம் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறீங்களே. யார் விளக்குனீங்க? எவங்களுக்கு தெரியும் இந்த சூட்சமம்? கொண்டாந்து அந்த சூட்சமத்துக்கு எனக்கு ஆதாரம் தரணும். உண்டா? விளக்கம் கொடுத்துருக்காங்களா யாராவது? பல மீட்டிங்கில் நான் கேட்டிருக்கேன். அதோடு இவங்க விலகி போயிடுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று, இந்த காலவருஷ தத்துவத்தை பற்றி சில பேர் பேசுவாங்க. வைத்தறிச்சலாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மேச்சலக்கணத்துக்கு சூரியன் 5 குடிவர், அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், அவ்வளோதான். இதுக்கு பேர் காலபுருஷன். இது பேர் காலபுருஷனா? அந்த காலபுருஷன் எப்படி இயங்கும்? அது 5ஆம் பாவத்தில் என்ன இருக்குது? அந்த வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரம் இந்த ஜாத்துக்கு எங்கெங்கெல்லாம் பின்னி எங்கே போய் நிற்கிது? அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்? அதை விளக்கணும்ல. நீ ஒவ்வொரு மீட்டிங் கேளுங்க. இது 5 குடிவன். காலபுருஷனுக்கு 5 குடிவர், சரியா போச்சு. அது சொல்லிட்டாலும் காலபுருஷனுக்கு. இதெல்லாம் பேச்சு, இதுதான் தெளிவு. அங்கே காலபுருஷனை தொட்டால் விளக்கம் கொடுக்கணும். விருட்சலக்கணம்னு சொன்னால் காலபுருஷனுக்கு 2 குடிவன் 5 குடிவன் குரு. ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். விருட்சலக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு இது தனுசு வீடு 9ஆம் வீடு விடா. இந்த காலபுருஷனுக்கு 9ஆ? அப்போ அந்த லக்கணத்துக்கு 2ஆ? லக்கணத்துக்கு 2ஆ? இப்போ கொஞ்சம் சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 9ஆம் பாவத்தின் மூலமாக இவனுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். இவனுடைய வாக்கால் இவனுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். இவனுடைய உயர்கல்வியால் இவனுக்கு காசு கிடைக்கும். இவனுடைய தந்தை மூலம் காசு கிடைக்கும். அதுக்கு 5ஆம் இடம், அது கலை சார்ந்த இடம், மறைமுகமான இடம். இந்த 5ஆம் இடம் விருட்சலக்கணத்துக்கு 5ஆம் இடம் மீனமாக இருக்கிறதுனால இவனுடைய காதலை கண்டுபிடிக்க முடியாது. இவன் ஒரு ரகசியமான நாடு. இந்த 5 காலபுருஷனுக்கு 12ஆக மாறுது. இதில் இன்னும் நிறையா இருக்குது. இப்படி சொல்லி போடுதா? மேஷலக்கணத்துக்கு சிம்மம் 5 குடிவன், அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், அவ்வளோதான். இதே சார் காலபுருஷம். தெரிஞ்சால் பேசணும் காலபுருஷத்தை, இல்லையா அந்த சப்தத்துக்கு நீ போகாத. 5 குடிவன் சொல்லிட்டு போ. மேஷலக்கணத்துக்கு சொன்னதுனால கேது நட்சத்திரம் அங்கே இருக்குது. கேது நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்களோ அந்த தாய் தந்தையர் ஒருவர், தாயோ தந்தையோ அல்லது அந்த குடும்பத்தில் ஒருவர் ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையை சந்திப்பாங்க. அம்மா போகலாம், அப்பா போகலாம், ஏதாவது அந்த குடும்பத்தில் நலிவு ஏற்படும். காலபுருஷனுக்கு அது 5ஆம் இடத்துல கேதுடைய நட்சத்திரத்துமே உங்களுக்கு அமைக்கும். மக நட்சத்திரத்தில் இருந்தால்
அசுவினி வேற குணம், மகம் வேற குணம், மூளை வேற குணம். அது அசுவினி கௌரவம், அந்தஸ்து, நிலையான ஆட்சி, அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆற்றல், கௌரவமான நபர், கௌரவத்தை விரும்புவர், அரசியல் குணமுள்ள நபர். இங்கே அசுவினி, இங்கே மகம். இந்த ஜாத்துக்கு மக நட்சத்திரத்தில் இருந்தால் அங்கே பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க. பெற்றோர்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா தான் இருப்பார், எங்கே மாட்டுதுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணுங்க. பாதிப்புது மக நட்சத்திரம். அவன் கட்டிடம் சார்ந்தது, இன்ஜினியரிங், போலீஸ், இராணுவம், மிலிட்ரி, அடாதுடியானது, கலைத்துறையில் சிலம்பு விளையாட்டம், சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர், இப்படி கொடுக்கக்கூடியது அந்த மகம். சம்பந்தமே இல்லை. இங்கே மூலம் அதே மாதிரி தான். அது அதில் உணவும் சேரும். உணவு தான் மெயின். அதில் மகத்துக்கு உணவு சார்ந்த தொழில், அனைத்து தொழிலும் மக நட்சத்திரக்காரன் செய்வேன். இங்கே மூலம், இராணுவம், மிலிட்ரி, போலீஸ் துறை, இப்படி அனைத்து வீர விளையாட்டுகள் பூரா, சினிமாவில் சென்ட் மாஸ்டர், சிலம்பு மாஸ்டர், இதை மூலத்துக்கு போவேன். அந்த கேது வேற, இந்த கேது வேற, இந்த கேது வேற. 3 கேது கேது கேது. இது சன்னியாசி கிரகம் சொல்லாதீங்க, டிஃப்ரெண்ட்டு மாறுது. ஒருத்தர் சொன்னாங்க, சாரும் சொன்னார், குரு பார்க்க கோடி நன்மை. இல்லை, சும்மா லொட்டா போட்டு தெரிய வேண்டியதேன். குரு பார்க்குற கோடி நன்மை, பிச்சை எடுத்துட்டு தெரியுறேன். குரு எந்த இடத்தில் இருக்கிறதோ, எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடம் அவுட்டு சார். அது என்ன குரு பார்க்க கோடி நன்மை? ஒரு லக்கணத்தில் குரு, 7ல் குரு, 4ல் குரு. இந்த 4 பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. குரு இருந்த இடம் பால். நாளையிலேருந்து உங்கள் டைப்பை மாற்றிக்கிறீங்க. பாலுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறா இல்லையா? உங்கள் அம்மா வர்க்கத்தில் 2 கல்யாணம் நடந்தவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. என்ன கெடுத்து விட்டானே, இவன் என்ன முக்கியமானவன். அந்த வீட்டில் 2 கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அந்த குரு 4ல் இருந்த குரு என்ன கல்யாணம்? நல்லவனா? குரு பார்க்க கோடி நன்மை என்றால், ரொம்ப காஞ்சி மகான் போன்ற எல்லாரையும் மகான் எடுக்காங்க. இயற்கையெல்லாம் மகான் கிடையாது, வெட்டி மகான். காஞ்சி மகானை போன்ற அவர் இப்போ இல்லை. அவரை பார்க்கும்போது அவருடைய தீச்சென்னிய பார்வை உங்கள் மீது விழும், உங்கள் மீது விழும். அதுதான் கோடி நன்மை. குரு பார்க்க புனிதமான குரு. நீங்கள் தரிசனம் செய்ய போகும்போது அவருடைய பார்வை உங்கள் மீது விழுந்தால் அது பார்வை. இதன் குரு பார்வை. இங்கே உட்காந்துட்டு சாச்ச பார்வை, அம்மா உங்களுக்கு குரு 7ஆம் இடத்தை பார்க்குதுமா, ஆகா ஆகா சப்பு கட்டுவீங்களே, சப்பு கட்டுவீங்க. நோண்டி நொங்க அடிச்சு விட்டேன், அவனை போய் குருன்னு கிட்டிக்கல. உண்மைத்தன்மை உங்கள் ஜாதகம் 4ல் 2வது ஒரு பொருத்தம் பார்க்க ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கிறீங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஜாதகம் பார்க்குறீங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் அல்லது மாப்பிள்ளை ஜாதகம், பெண் வீட்டுக்காரங்க, அந்த மணமகன் 7ஆம் இடத்துல குரு பார்க்குறார், குரு இருக்கிறார். நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? எல்லாம் சொல்லிவிட்டு, அம்மா இல்லை, இந்த இடத்துல அந்த குடும்பத்தில் 2 கல்யாணம் நடந்திருக்கும், அந்த வீட்டில் தேம்மா இவனுக்கு பெண்ணு கிடைக்கும். இப்போ கேட்டாங்கம்மா, பின்னால் பாருங்க, அவன் கல்யாணம் பண்ண பிறகு அந்த வீட்டில் 2 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. அவன் அக்காவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம்,
2 கல்யாணம் பண்ண வீட்டில் தான் சார் இவர் பெண் எடுக்க முடியும். அதுக்கடுத்து இந்த சனி இருந்தால் ரொம்ப அற்புதம். 7 குறுக்கு உங்கள் மனைவி வர்க்கத்தில் 2 கல்யாணம் நடந்தவங்க இருப்பாங்க. மனைவி வர்க்கம்னு யாருன்னு சொல்லிட்டேன். இருவழி தாத்தா, இருவழி பாட்டி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும். இப்போ எனக்கு என் தாத்தானை பற்றி தெரியாது, இவ்வளோ விவரமானது நான் பார்க்க முடியலை. அந்த வர்க்கத்தில் 2 கல்யாணம் பண்ண உங்கள் மனைவி வர்க்கத்தில் 2 கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறாங்க சார். சிந்தனைக்கு யோசனைக்கு இடமில்லை. நம்ம சொன்னேன், அவர் இல்லை. நான் சொல்கிறேன், அந்த கூட்டுக்குள்ளே போய் பாருங்கள், அதே வீடு. சும்மா புருஷன் பொண்டாட்டி 2 வச்சுட்டு இல்லையே நொல்லியே, அந்த வீட்டில் தானே இவருக்கு கல்யாணம் பண்ணணும். அதான் இவர் போய் அங்கே கர்மம் நடக்கும். இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் யாராவது தெரிஞ்சால் இந்த ஜாத்திரை வந்து கொடுங்க. இன்னொரு முறை வரும்போது உங்களுடைய உடம்பில் எந்த இடத்தில் இருக்குங்கிறத நான் சுட்டி காட்டுகிறேன். உங்கள் உடம்புல இந்த இடத்துல இன்னைக்கு செய்ய வாய்ப்பில்லை. உங்களை ஒரு சுற்று வைக்கணும். இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்து அது உடம்புல எங்கே இருக்குன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டாயா, அது எங்கே தான் இருக்குது? 10 ஜோசியரை பாருங்கள் சார், முடிஞ்சால் பாருங்கள் சார். முடியாது. என்ன சொல்கிறேன்? முடியாது சார். இந்த வெற்றி பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. அதனுடைய தேதி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஒரு நபர் வர்றார், ஒரு அம்மா வர்றாங்க. சார், என்னுடைய வீட்டுக்காரரு ஒரு நடவடிக்கை சரியில்லை சார், வேறு ஏதோட பெண்ணோட தொடர்பு விடுறா சார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னு வைங்க. மெயினாக எந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவங்ககிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். அந்த ஜாதகத்தில் சுக்கிரனையும் ராகியுடைய தொடர்பை பாருங்கள். சுக்கிரனையும் ராகியும். ஆனால் அந்த சுக்கிரனும் ராகும் தொடர்புக்குள்ள இவனுக்கு காசு நல்லா வரும், மறந்துடாங்க. பொருளாதாரம் நல்லா வரும். ஜாதகத்தில் கிரகத்தில் வப்பாட்டி கிரகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 9 கிரகத்தில் வப்பாட்டி கிரகம் எது? வப்பாட்டி கிரகம் எது? இல்லை உங்களை தான் கேட்டால் கேவலப்படுத்துற மாதிரி ஆகிப்போயிடும். இங்கே யாரையும் நான் கேட்க வாய்ப்பில்லை. நான் தான் முடியாதுன்னு தான் சொல்கிறேன். அண்டத்தில் உள்ள பிண்டத்தை வந்து எடுத்துக்கூடியா? முடிஞ்சால் 20 ஜோசியரை தந்தீங்க சார், முடிஞ்சால் எடுங்க சார். உங்களால் முடியாது. வீராப்பான நபர், துளிச்சனான நபர் இல்லைன்னா உங்கள்கிட்ட இது எங்கே போயிட்டுருக்கு? உலகம் பூரா போயிட்டுருக்கு. அந்த உலகம் பூரா போனவங்க இந்த பாயிண்ட் எடுத்து ஐயா நவமணி சமூகருக்கு தகவல் தெரிவிங்க. வாய்ப்பில்லை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இந்த உடம்பில் எந்த இடத்தில் இருக்குங்கிறது உங்களால் முடியாது. அந்த புள்ளி விவரம் அந்த டேபிள் உங்கள்கிட்ட கிடைக்க வாய்ப்பில்லை. வெற்றி பேச்செல்லாம் பேசாங்க. வப்பாட்டி கிரகம் எது தெரியுமா? சுக்கிரன்றாக பரிசீலனை பண்ணுங்க. ஒரு ஜாதகத்தில் வப்பாட்டி கிரகம் எது? நான் அதையும் சாத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறதா? பெரிய கிறுக்கனா இருப்பேன் போல இருக்கு. எதை எடுத்தாலும் பாருங்கிறானே, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். இந்த வடிவேலு ஒரு இடத்துல குடியுறுப்புக்காரன்ட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானே, இப்போ காசை கொடுத்துட்டு போயிடுவேன். ஒரு ஜாதகத்தில் அந்த அம்மா கணவன் தவறாக போயிருக்குன்னு சொன்னால் அது வப்பாட்டின்னு வரும். புதன்தே வப்பாட்டி கிரகம். எந்த இடத்துல நாடியில் இருக்குன்னு எனக்கு அந்த புள்ளி ஒருத்த தாங்க, நான் தர்றேன். வப்பாட்டி கிரகம் எது? புதனை அவர் எப்படி இருக்கிறாரு? 9ஓட தொடர்பு இருக்கிறாரா, 11ஓட தொடர்பு இருக்கிறாரா? அவன் லக்கணத்தில் வந்து உட்காந்து 9 கூட வந்து உட்காந்துருக்கிறாரா?
அப்படின்னு பாரு. வப்பாட்டி கிரகம்னா அவங்க கேட்டாங்கன்னா புதனை ஆராய்ச்சி பண்ணு. அது வேறு ஏன்னா அப்படி பார்த்தா கரகச்சேரிக்கைக்கு மச்சானா ஒரு வேலுச்சாமி வர்றார். அவர் சொல்லுவார், நான் என்னுடைய கான்செப்டை மட்டும் கேளுங்க. நான் வப்பாட்டி கிரகம் புதன்ட்டேன். வப்பாட்டி கிரகம் புதன் எந்த இதில் பாரம்பரியத்தில் இல்லை, நாடியில் எங்கே இருக்குது அந்த புக்கை போய் தேடுங்க. ஒன்றும் தேட வேணாம், வப்பாட்டி கிரகம் போதும் சார். செவ்வாய் சுக்கிரன், சுக்கிரன்றாக சேர்ந்தா அவன் தவறான வழிக்கு போயிடுவேன், காசு நல்லா கிடைக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கப்பட்டவருக்கு அந்த மனைவி தவறான முறையில் போகிறாங்க, பொருளாதாரம் நன்றாக இருக்கும், காசு வரும். மனைவிக்கு அந்த புத்தி நடக்கும்போது உடல் கோளாறு நடைபெறும். ஆக புதனை போய் ஆராய்ச்சி பண்ணால் வப்பாட்டியை தூக்கலாம். நீ யாரும் வப்பாட்டி வச்சுருக்கலையே, நமக்கெல்லாம் அது வேணாம். ஜோசியர்களுக்கு வப்பாட்டியே கூடாது. நம்ம பல பேருக்கு ஆதாரமாக உள்ளவங்க. ஒழுக்கம் தேவை, நிதானம் தேவை. நமக்கு வப்பாட்டி வேண்டாம். நமக்குன்னா யாருக்கு? ஜோதிடர்களுக்கு வேண்டாம். நீங்கள் அறிவுரை சொல்கிற ஆளுங்க. இன்னொரு கான்செப்ட் புரியுதா? புதனை போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதை 9ஓடு தொடர்பு ஒன்றான்னு வச்சுருங்க. இந்த 7ஆம் பாவத்தை அது விருத்தி பண்ணுது. அங்கே நோண்டிடுவேன், அங்கே நோண்டிடுவேன் புதன். அப்போ அந்த கிரகம் வேறு எந்த கிரகமும் இல்லை, அவர்தான். இப்போ வப்பாட்டி கிரகம் எதுங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. ஒரு முக்கியமான கான்செப்ட். 12 வீடு இருக்கு இல்லையா? நீங்கள் லக்கணத்திலேருந்து 4 கூட யாரோ, அவர் எங்கே இருக்கிறாரோ, அவர் யார் சார்த்து வாங்கியிருக்கிறாரோ, அவர் எங்கே இருக்கிறாரோ, யார் கையை பிடிச்சிருத்தாரோ, இதை நீங்கள் வீடு வாசலாக நிர்ணயம் பண்ணுவீங்க. அங்கே வாய்ப்பு இல்லை, உங்களால் நிர்ணயம் முடியாது. அவன் பார்க்குறேன், இவன் எட்டி பிடிக்கிறேன், வீடு எதடா எடுக்கிறது? ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம். ஒரு ராசிக்கு 4 வாசல் உள்ளது. ஒரு ராசிக்கு எத்தனை வாசல்? அப்போ மொத்தம் எத்தனை ராசி, எத்தனை வாசல்? 48 வாசல். அது லக்கண அடிப்படையில் அவங்க ஜாத்தில் லக்கினம் எந்த டிகிரியில் உள்ளதோ 7:30க்குள் இருந்தால் அது ஒரு வாசல், அது ஒரு வீடு. தென்மடல் வீதியில் கிழக்கு பார்த்த வாசல் அப்படி வரும். தென்மடல் கிழமையில் வீதியில் தெற்கு பார்த்த வாசல். இப்படி 48 வாசல் இருக்கிறத மறந்துடுறாங்க. இன்றைக்கி தான் காதில் கேட்குறீங்க. 48 வாசலுக்கு 12 ராசிக்கு. அது லக்கண அடிப்படையில் 7:30க்குள் இருந்தால் 1, 7:30 to 15 இருந்தால் 1, 15லேருந்து 22 1, 22 30 1 தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். வாசல் தெரு நீரோடை 48 வாசல் இருக்குது. இம்மா இங்கே உட்காந்துட்டு வேப்பலை அடிக்காங்க, இங்கே வேப்பலை அடிக்க வாய்ப்பில்லை. 48 வாசல் இருக்குது. லக்கண அடிப்படையில் எல்லாம் சாப்பிட போகிறாங்க போல இருக்கு. அது செவ்வாய் சனி மகரத்தில் இருந்தால் ஆக்சிடென்ட்டு, மனைவிக்கு பிரச்சனை, தொழில் சரியாக இருக்காது. செவ்வாயும் சனியும்
மகரத்தில் இருந்தால். இதை எல்லாரும் சொல்லி சொல்லி ஓஞ்சு போயிட்டீங்க. உடனே செவ்வாய் சனி சேரக்கூடாது. செவ்வாய் மகரத்தில் இருக்கு, சனி தனுசில் இருக்கிறார். செவ்வாய் 15 டிகிரியில் இருக்கிறார். செவ்வாய் 15 டிகிரியில் இருக்கிறார். இந்த 15 இந்த சனி மகரத்தில் தனுசிலேருந்து மகர விட்டு நோக்கி போகிறார். நீங்கள் அதை சனி பயிற்சின்னு ஒன்று என்ன நீங்கள் சலங்கையை போட்டு ஆடுவீங்க. ஆக்சிடெண்ட்டு, விபத்து, பிரச்சனை முடிஞ்சு வச்சா சார்? சரி, புரியுதா? அங்கே ஆக்சிடெண்ட்டா, பிரச்சனையா வந்துடுமா? 15 டிகிரியில் இருக்குது. சனி உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைஞ்சு சனி ஒரு பாகையை கடக்க 1 மாதம் ஆகும். 15 மாதம் சென்றுதான் இந்த சனி அங்கே போய் சொல்கிறாரு, நீ இப்போவே சலங்கை போட்டாடி, ஆக்சிடெண்ட்டு, துன்பம், பார்த்து வண்டியை ஓட்டு. பேர் ஜோசியமா? சனி எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? ஆராய்ச்சிக்கு சொல்கிறேன் சார். ஒரு சனி 1 டிகிரியை பாகையை கடக்க 1 மாதம். அவன் 15 டிகிரியில் இருக்கிறார். 15 மாதம் சென்று இவர் போய் சந்திக்கிறார். அப்போ சொல்லு. இப்போ போய் உள்ளே நுழைஞ்சோன்னே சலங்கையை போட்டு ஆடுறீங்களே, அப்படிலாம் எடுக்காங்க. தவறான கான்செப்ட். கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு போங்க. ஆராய்ச்சிக்கு போய் அந்த நிலைப்பாடை இது பண்ணுங்க. சரி, முடிஞ்சுதா? அதனால் சாப்பாட்டு நேரம் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்னுடைய பேச்சை நிறையா சில பாயிண்ட்டுகள் இன்னும் ஒன்று சொல்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட்டை மைனஸில், இந்த எதிரிடை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 5 ஜில்லாவில் எந்த நபர்களுக்கும் தெரியாது. அந்த எதிரிட நட்சத்திரம் திருமணத்துக்கு ரொம்ப உகந்தது. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு எதிரிடையில் அந்த பெண்ணு நட்சத்திரம் வந்தால் இங்கே டைவர்ஸ். சும்மா கட்டம் நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது, பிரமாமாக இருக்குன்னு கல்யாணத்தை பண்ணிவிட்டு எதுவும் பண்ணிடுறாங்க. விவரமான ஆள்கிட்ட எதிரிட நட்சத்திரத்தை படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. அது பொருத்தத்துக்கு முக்கியம். புரியுதா? அதனால் சில விஷயங்கள் சில குறிப்பிட்டு காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் எடுத்து தூக்கிடுங்க. சில இதுகளை புரிஞ்சுக்கிறீங்க. அதை இந்த சனியெல்லாம் குருவெல்லாம் அவருக்கு இருந்ததை சொன்னேன். குரு இருந்தால் என்ன ஒன்றும் நோண்டிவிடும். ஜாக்கிரதை, குரு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடம் நல்ல இடம் இல்லை. குரு 4ல் இருந்தால் என்னாச்சு? அவங்க அம்மா வர்க்கத்துக்கு இவரை போய் நல்லா நான் சொன்ன குருதேன். அதனால் சில கருத்துக்கள் புரிஞ்சிருக்கேன். ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, வந்திருக்கேன். மீண்டும் என்றைக்கு இந்த மண்டலத்துக்கு வர்றேன்னு சொல்ல முடியாது. அவளை ஈஸியாக வரும் நபர் நான் இல்லை. என்னை வரவழைக்கிறது கொஞ்சம் சிரமம். நான் சில விவரங்கள் தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். சாப்பாட்டு டயத்தில் கொடுத்துட்டீங்க. ஆ